வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சக்தி டிவி நேயர்கள் அனைவரும் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அமர்ந்து பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷமாக உற்சாகமான ஒரு நாளாக அமையட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். வழமை போல இன்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளராக எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்றார் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் அசியான். இன்று காலை பொழுதிலே சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிலீஸுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெகநாத் கண்ணா, நாங்கள் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு சொல்வோம். ஏனென்றால் நிறைய செய்திகள் என்று இருக்கின்றன. முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு: இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு ஜெனீவாவில் இணை அனுசரணை. பிரித்தானியா ஆராய்வு, வெளிநாட்டு பொதுநலவாய விவகார ராஜாங்க அமைச்சர் தகவல். ஏற்கனவே அசியான் எமக்கு தெரியும், பிரித்தானியா தொடர்ச்சியாக இலங்கையின் மனித உரிமை விடயத்தில் கரிசனை கொண்டுள்ளதாக பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வந்திருந்தது. அண்மையில் இலங்கையில் நிறைவு பெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த பிரித்தானிய பிரதமர் கூட நேரடியாகவே இலங்கையில் வைத்து மார்ச் மாதம் இத்தகைய ஒரு இலங்கைக்கு எதிரான ஒரு இலங்கை தொடர்பிலான ஒரு பிரேரணையை சமர்ப்பிக்க நேரிடலாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது மீண்டும் பிரித்தானிய பொதுநலவாய ராஜாங்க அமைச்சர் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறும் விடயம் என்னவென்றால், மார்ச் மாதத்திற்குள் இலங்கையின் மனித உரிமை விடயங்கள், அதே போன்று இலங்கையின் பொறுப்புடைமை செயற்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கம் தவறினால் நிச்சயமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுடன் இணைந்து ஒரு பிரேரணையை பொதுநல மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்க நேரிடும். அதற்கான நகர்வுகளை, அதற்கான அந்த ஏனைய நாடுகளின் ஆதரவை திரட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அடுத்த செய்திக்கு செல்லுவோம். இது கடந்த சில நாட்களாகவே, கடந்த ஒரு 4 நாட்களாக நமது செய்தியில் அடிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்று சொல்லலாம். கோவளை பிரதேசத்தில் பள்ளிவாசல் மீது இனந்தெரியாதோர் தாக்குதல், சொத்துக்களுக்கு சேதம், விசாரணைக்கு 2 போலீஸ் குழுக்கள். இதில் நேற்று முன்தினம் கூட நாங்கள் எடுத்திருந்தோம். நேற்று நானும் கோகுலும் கூட இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். திரு ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இது பற்றி சொல்லி இருந்த போது அவர் சொல்லியிருந்தார், எனக்கு இது பற்றி நீங்கள் புதன்கிழமை சொல்லும் வரை எனக்கு தெரியாது, இது பற்றி யாரும் சொல்லவில்லை என்று சொல்லியிருந்தார். இந்த சம்பவம் அதற்கு பிறகு நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை கேள்வியுற்று அமைச்சர் ரிஷாட் பதியுதீனும் சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசாருக்கு பணித்துள்ள அதே வேளை ஜனாதிபதியின் கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கார். ஆகவே இது தொடர்பில் தற்பொழுது ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்க நேரிடும் இத்தகைய பிரச்சனைகளால் அண்மை காலமாக மக்கள் மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாவதை இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், அமைச்சர் ரிஷாட் அவர்கள் இதை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில், இந்த செய்தியின் கடைசியில் தந்திருக்கின்றார்கள், இது பற்றி நான் ஜனாதிபதிக்கு சொல்லிவிட்டேன் என்று. அதாவது ஜனாதிபதி தனக்கு தெரியாது என்று முந்தி சொல்லியிருந்த செய்தியை போலவே இந்த செய்தியில் கூறியிருக்கிறார்கள், நான் ஏற்கனவே இது பற்றி ஜனாதிபதிக்கு சொல்லிவிட்டேன் என்று. ஆகவே தற்பொழுது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த வருடம் முழுவதும், அதே போன்று கடந்த வருடத்திலும் தொடர்ச்சியாக பள்ளிவாசல்கள் மீதான தாக்குதல் சிறு குழுவாலே நிச்சயமாக திகிவலை பிரதேசத்தை பொறுத்த மட்டும் எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம். அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலரால் மேற்கொள்ளப்படும் இது இனங்களுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையில் தோற்றுவிக்கும் ஒரு இது விசமத்தனமான செயற்பாடாகவும் இருக்கு. இது சிங்கள மக்களின் மொத்தமான எண்ணிக்கை என்று யாரும் பொதுப்படுத்திவிட முடியாது. அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு சிறு குழு, நிச்சயமாக ஒரு சிறு குழு இதை செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்துக்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. 2 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் தொடர்ச்சியாக போலீஸ் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் இது பற்றி ஒரு விடயத்தை கூற வேண்டும். தொடர்ச்சியாக போலீஸ் குழுக்கள் நியமித்தாலும் அதன் இறுதி பெறுபேறு தொடர்பில் தொடர்ந்தும் திருப்திகரமாக இல்லை என்பதையே கூற வேண்டியிருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருப்போம். அடுத்த செய்திக்கு செல்வோம். இதுவும் நேற்றிலிருந்து அடிபட்டிருக்கின்ற ஒரு செய்தி. 2016ஆம் ஆண்டு முதல் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானம். இந்த அறிவிப்பை கல்வி அமைச்சர் பந்துலா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது சிறு பிள்ளைகளை பொறுத்த மட்டில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகவே இருக்கின்றது. அவர்களின் வயதுக்கு நானும் அவ்வாறுதான் இன்றைய செய்தியை காணும் வரை நினைத்தேன். ஆனால் இந்த செய்தியில் சொல்லியிருக்கின்றார்கள்,
புலமை பரிசில் பரீட்சை இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மதிப்பீட்டு பரீட்சை ஒன்று. அது சாதாரணமாக பாடசாலையில் நடக்கும் அந்த தவணை பரீட்சை போன்றுதான் நடைபெற இருக்கின்றது. ஆகவே அதிகமாக பிள்ளைகளை பகுதி நேர வகுப்புகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையிலான செயற்பாடுகள் இனிமேல் தேவையில்லை. 2016 ஆண்டாகும் பொழுது அனைத்து, அதாவது குறிப்பாக இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை பெற்றோர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் பிரபல பாடசாலைகளுக்கு தமது பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டும் என்பதை. தற்போது மஹிந்தோதய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் ஒரு துரித செயற்பாட்டினை முன்னெடுத்திருக்கின்றது. எல்லா தேசிய பாடசாலைகளும் பிரபல பாடசாலைகளை கொண்டுள்ள வசதியை கொண்டிருக்கும் என்றால் இந்த பிரச்சனை இருக்காது. 2016க்கு முன் இதை செய்ய முடியுமா என்பது. நேற்று அமைச்சரிடம் இந்த நேரடியாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அவர் கூறிய விடயம் 2016 ஆண்டு ஆகும் போது அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் குறைந்தது 3 பாடசாலைகளை அனைத்து வசதிகளும் கொண்ட பிரபல பாடசாலைகளாக மாற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக. ஆகவே இத்தகைய ஒரு பரீட்சை இனிவரும் காலத்தில் தேவைப்படாது என்பதே அமைச்சரின் கருத்தாக இருந்தது. அவ்வாறாக அமைந்தால் அது மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கும். அடுத்த செய்திக்கு செல்வோம். தெரிவுக்குழுவின் கால எல்லை நீடிப்பு. அந்த இலங்கையின் அனைத்து இன மக்களும் ஒரே இனமாக வாழ்வதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் கால எல்லை ஏற்கனவே நமக்கு தெரியும். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்க மறுத்துள்ளது. அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியும் இடம்பெறவில்லை. முஸ்லிம் காங்கிரசுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இந்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கின்றார்கள். தற்பொழுது அதன் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கத்தை அடைய முடியாதுள்ளதன் காரணமாக எதிர்வரும் ஜூன் மாதம் வரை இதற்கான கால நீடிக்குமாறு நேற்றைய தினம் சபை முதல்வர் அமைச்சர். ஒரு சிறு விடயத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். எதிர்பார்ப்புகள் எவ்வாறு பூர்த்தியாகும்? ஒரு முழுமொத்த சந்தேகமே எழுப்பப்படுகின்றது. இந்த தெரிவுக்குழுவில் உரியவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. உரியவர்கள் இல்லாத ஒரு தெரிவுக்குழுவினால் எவ்வளவுதான் காலத்தை நீட்டினாலும் கூட இந்த தெரிவுக்குழு அறிவிக்கப்பட்ட நாள் முதலே பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது. காரணம், இதற்கு முக்கியமானது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்களிப்பு அவசியம். அவர்கள் கூறும் விடயம், நாங்கள் தெரிவுக்குழுவில் பங்கேற்பதில் பிரச்சனை அல்ல, ஆனால் அதற்கான சூழலை, அதற்கான நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையாக இருக்கின்றது. நிச்சயமாக. அடுத்ததாக வரவு செலவு திட்டத்திற்கு கூட்டமைப்பு எதிர்ப்பு. 24ஆம் தேதி வவுனியாவில் மாபெரும் மாநாடு. இது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதுடன் எதிர்வரும் 24ஆம் தேதி வவுனியா நகரசபை மைதானத்தில் மாபெரும் கூட்டம் ஒன்றினையும் நடத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதங்கள் கடந்த 20 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. இன்று 21வது நாள். இன்று இறுதி வாக்கெடுப்பு சபையில் நடைபெற இருக்கின்றது. இன்று மாலை வேளையிலே இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிராக வாக்களிக்க தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் அந்த கட்சியின் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையிலான ஒரு பேரணி தான் 24ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அடுத்த செய்தி, இது வீரகேசரி ஆசிரியர் தலையங்கம் பள்ளிவாசல் தொடர்பாக தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள். முஸ்லிம் மக்களின் மனதை புண்படுத்தும் செயற்பாடுகள் என்று தலையங்கம் திட்டி எழுதியிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் பேசினோம். கேலி சித்திரம், வீரகேசரியின் கேலி சித்திரம் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு தேநீர் கொடுக்கிறார். வாங்க டீ குடிப்போம் என்று அவர்கள் அழைத்திருக்கிறார். அவர் வெளியில் சொல்கிறார், வாங்கோ டீ குடிப்போம் என்று. அவருடைய எண்ணத்தில் இருக்கின்றது 2014 மார்ச் ஜெனீவா என்று. எல்லாம் அதுவரைக்கும் ஒரு நாடகமாக இவை அரங்கேறிக்கொண்டிருப்பது போன்று தோற்றத்தை கற்பனை வந்திருக்கின்ற. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, வீரகேசரி பத்திரிகையில் நாங்கள் இதோடு முடித்தாலும் இங்கே இந்த செய்தியும் வந்திருக்கின்றது. இந்த படத்தை நாங்கள் பார்ப்போம். இவர் முன்னாள் பிரதி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைந்திருக்கின்றார். அவருடன் சில ஆதரவாளர்களும் நேற்று சௌமிய பவனுக்கு சென்று அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமனிடமிருந்து தமது அங்கத்துவ அட்டைகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் பதவியும் முன்னாள் பிரதி அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர் இதுவரை காலமும் மலையக மக்களின் முன்னணியின் முக்கியஸ்தராக செயற்பட்டு வந்திருந்தார். இவர் எதிர்வரும் மேல் மாகாண சபை தேர்தலில் சேவல் சின்னத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த வாக்குகள், தமிழ் வாக்குகள் சிதறக்கூடிய
நிச்சயமாக ஏற்கனவே கொழும்பில் இருக்கக்கூடிய சில தமிழ் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. கூட்டாக நாங்கள் வாக்குகளை சிதறடிக்காமல் எமது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என. தற்பொழுது தொழிலாளர் காங்கிரசும் ஆயத்தமாவதை போல் தெரிகிறது. அதே போன்று ஏனைய கட்சிகளும் தனித்தனியாக வாக்குகளை தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயமாக தமிழ் வாக்குகள் சிதறடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை கருத்தாக செல்வோம். மீனவர் பிரச்சினை, வடக்கில் இருந்து விசேட குழு விரைவில் தமிழக அமைச்சுடன் பேச்சு. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இரு நாட்டு மீனவர்களும் தொடர்ச்சியாக ஆசியான் எத்தகைய செயற்பாடுகளை பாதுகாப்பை பலப்படுத்தினாலும் ரோந்து சேவைகளை அதிகரித்தாலும் அத்துமீறல்கள் இதுவரை நிறுத்தப்படவில்லை. அந்த வகையில் தொடர்ச்சியாக இரு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது வடமாகாண மீனவர்கள் இந்தியாவுக்கு சென்று தமிழக அரசுடன் தமிழக மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வடமாகாண மீன்பிடி அமைச்சர் டனீஸ்வரன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. இது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்திய மீனவர்கள் மட்டும் ஊடுருவி பிரச்சனை ஏற்படுத்தவில்லை, தென்னிலங்கை மீனவர்களும் அங்கே வந்து அடாவடித்தனங்கள் அத்துமீறல்கள் புரிகிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக வடமாகாணத்திலே 3 தசாப்த யுத்தத்துக்கு பின்னர் தமது வாழ்வாதாரத்தை கட்டியெழுக்க துடிக்கும் ஒரு சமூகம் அந்த மீனவர் சமூகம். அவர்களின் வளங்களை சூறையாடுவது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. நிச்சயமாக இது தொடர்பாக இன்னொரு செய்தியை நான் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் பார்த்தோம். அதற்கு நாங்கள் பிறகு வருவோம். கிழக்கு உபவேந்தருக்கு எதிராக சிறப்புரிமை மீறல் பிரச்சினை, பாராளுமன்ற குழுவுக்கு ஆற்றுப்படுத்தினார் சபாநாயகர். இது ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜ் அண்மையில் பாராளுமன்றத்தில் கிழக்கு மாகாண உபவேந்தர் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் மீண்டும் உபவேந்தர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்துக்களை விமர்சிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாகவே நேற்றைய தினம் சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா. அவர் கூறியிருக்கும் விடயம் தமது பாராளுமன்ற உரையை அவர் விமர்சித்தது தமது பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் பேசுவது என்னென்னவெல்லாம் பேசலாம், அது குறித்து தெளிவுகளை ஏற்படுத்துவது சிறப்புரிமை மீறுவதாக இருக்கின்றதா என்று நாங்கள் எதிரும் காலங்களில் பார்ப்போம். 20க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிப்பு. இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்று சொன்னால், செய்திகள் அடிக்கடி செய்திகள் நம் குறுந்தகவல்களாக வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அண்மையில் ஒரு செய்தி ஒன்று திடீரென்று வந்தது. பார்த்தேன், கொழும்பு முனிசிபல் கவுன்சில் பட்ஜெட் பாஸ் ஆகிவிட்டது என்று சொல்லி ஒரு செய்தியாக சொல்லியிருந்தார்கள். பாஸ் ஆகவில்லையோ என்று பார்த்தால் பாஸ் ஆகிவிட்டது. எல்லா உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டங்களும் தோல்வி அடைந்த நிலையில் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போது வெளிச்சத்துக்கு வருகின்றது. இப்போது ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றது. 20க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டு அதில் பல உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்கள் 2 முறை தோற்கடிக்கப்பட்டன. அதே போன்று ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்கள் பலவந்தமாக நிறைவேற்றப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அந்த வகையில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். நேற்றைய தினம் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கூறியிருக்கும் விடயம் இது கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல, பதவிகளுக்காக குறிப்பாக நாங்களும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உபதவிசாளர் பெரும்பாலும் எதிராகவே வாக்களித்து வருகிறார். இது சுவையாக இருக்கிறது. ஏனென்றால் ஜோனல் மருத்துவ எம்பி ஐக்கிய தேசிய கட்சி எம்பி அவர் சொல்லியிருக்கின்றார், வரவு செலவு திட்டம் 2வது முறையாக சமர்ப்பிக்கப்படும் போது எதிராக வாக்களிக்கும் உறுப்பினர்களை மிரட்டி தடுத்து அதை நிறைவேற்றிக் கொள்ளும் அடாவடித்தனங்களில் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் அந்த செய்திகளையும் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களில் அப்படி பலவந்தமாக நிறைவேற்றப்பட்டதாக உறுப்பினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இதே நிலையிலே தற்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றது. வரவு செலவு திட்டத்திற்கு விரைவில் ஒரு உறுப்பினர் எதிராக வாக்களித்தார். அவர் அந்த கட்சியில் வகிக்கும் பதவிகளிலிருந்து அவர்களை நீக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. கோதுமை மாவு உணவு பாடசாலையில் விற்க தடை. கோதுமை மாவினால் தயாரிக்கப்பட்ட சிற்றுண்டிகள், இனிப்பு